அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. என் குலதெய்வம் ஐயனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகாதேவியின் அனுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, புதனோட மற்ற கிரகங்கள் இணையும் போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றது இது ஒரு பொதுவான அமைப்புலன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தார் அப்படின்னு நல்ல அமைப்பில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானம், பேச்சு திறமை, நகைச்சுவையாக பேசுகிறது, பாடல், கவிதை இது போன்ற அமைப்பில் எழுதுறது, காலி மனைகளை குறிக்கிறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு, கணிதம் அவர்களுக்கு அற்புதமான அமைப்பில் இந்த ஜாதகர்களுக்கு வரும். அதில் சில கிரகங்கள் எப்போவுமே ஜாதகத்தில் புதன் தனித்திருக்கும் போது பெரிய கெடுபலன்களை ஜாதகர்களுக்கு செஞ்சு விடுவது கிடையாது. 75% மேக்ஸிமம் அவர் தனித்திருக்கும் போது தனிப்புதன் நல்லவர் அப்படின்ற மாதிரி அது ஒரு நியூட்ரல் கிரகம். நல்லவர்களோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவர். நியூட்ரல்னால் சில அமைப்பில் பச்சோந்தி கிரகம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தன்னை அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, சாதுரியமாக விஷயங்களை செய்வது, ஞானக்காரகன், பொய் சொல்லி இந்த புரோக்கர் அந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் புதன் ஒரு நல்ல எஃபெக்டான கிரகம். அப்போ புதனோட சில கிரகங்கள் இணையும் போது அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்னு பார்க்கலாம். புதன் சூரியனோட இணைவது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா புதனுக்கு சூரியன் மிக அதி நட்பு கிரகம் அப்படின்ற அமைப்பிலையும், இந்த கிரக இணைவு மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ அல்லது சிம்மத்திலோ அமர்ந்திருப்பது கூடுதல் பலம். இல்லை வேறு லக்கணங்கள் எந்த லக்கணங்களாக இருந்தாலும் லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திற்கு 10ஆம் பாவகத்திலோ இந்த கிரக இணைவு இருப்பது நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா லக்கணத்தில் புதன் திக்பலம் பெறுவார், 10ஆம் பாவகத்தில் சூரியன் திக்பலம் பெறுவார். அப்போ திக்பலம் பெற்ற கிரகம் இந்த 2 கிரகங்கள் இணைவு என்பது ஜாதகருக்கும் தகப்பாவளி அமைப்பில் ஒரு நல்ல உறவு முறைகளை கொடுத்து தகப்பனார் ஒரு நல்ல அமைப்புக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில் கொடுக்கும். இந்த 2 கிரக இணைவில் புதன் வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக தகப்பன் பிள்ளை அமைப்பில் சிக்கலான அமைப்பில் கொடுத்துரும். சில விஷயங்கள் அப்பா சொல்கிறத கேட்காம பையன் தன்னோட மைண்டுக்கு வேலை செய்வார். அது அப்பாவுக்கு ஒரு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி புதன் அஸ்தங்கமும் அடையக்கூடாது. 3 டிகிரிக்கு உள்ள சூரியனை நோக்கி போகிறார் அப்படின்னா அப்பவும் புதன் அங்கே ஒரு நல்ல அமைப்பில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது என்று நாம் சொன்னாலும் 3 டிகிரிக்குள்ள சூரியனை நோக்கி போகிறாருன்னா அவர் பெரிய நல்ல பலன்கள் இந்த கிரக இணைவு கொடுக்காது. அதுவே பின்ன அந்த சூரியனை கடந்து போகிறார் அப்படின்னா அது ஒரு விகலையாக இருந்தாலும் சரி அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிரக இணைவு மேக்சிமம் புதன் வக்ரம் அல்லது அஸ்தங்கம் அடையாமல் இருந்தார்னா இந்த கிரக இணைவு நல்ல பலன்களே புதன் செய்வார். அடுத்து புதனோட சந்திரன் இணைவு. இப்போ இதுக்கு இப்போ புதன் சந்திரன் இணைவு அப்படின்னு வந்துட்டோம்னாலே அது ஒருதலை பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜாதகர் இருக்கார், அவங்க வீட்டில் ஒரு 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்கன்னு வைங்க. இந்த ஜாதகர் யாருக்கு அந்த புதன் சந்திரன் இணைவு இருக்கோ அந்த ஜாதகருக்கு இவர் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பார், அவருக்கே எல்லா நன்மைகளும் செய்வார். அதே மாதிரி இந்த தாய் பிள்ளைகள் அப்படின்ற அமைப்பில் பார்த்தா ஒரு தாயாருக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும். அதில் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்க குழந்தைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் சில குடும்பங்களை நான் பார்ப்பேன், இந்த குடும்பத்துக்காக நான் தான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா லாப நஷ்டமும் நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா இருக்கிற ஊர் சுற்றிக்கு தர்ற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்க அவனுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்குன்னா அவரோட ஜாதகத்தில் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கும். அப்போ ஒருதலை பட்சம் அப்படின்ற அமைப்பு விட்டாலே அங்கே புதன் சந்திரன் இணை வந்துடும். இப்போ லவ் பண்ணும்போது அந்த ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறது அல்லது 2 பேருமே லவ் பண்ணாலும் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவர்கள் காயமடைவது கிடையாது. அந்த சேர்க்கை இல்லாமல் இருக்கிறவங்க காயத்தை அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுகிறது. அடுத்து புதன் செவ்வாய் இருக்கிறதுலே சேரக்கூடாத கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன் செவ்வாயோட தான். இது தாய் தந்தையர்களை அசிங்கப்படுத்துவதையும் மன உளைச்சலுக்கு ஆளாகுவது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது.
ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புதன் செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாருமே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிற வயசுலையோ அல்ல படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிற அமைப்புலையோ இந்த காதலிக்கிறத அவங்க ஒரு புரட்சியாக நினைப்பாங்க. அதை விட ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். நீங்கள் தாய் தகப்பன் போய் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவங்க அவங்களுக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள். இப்போ இங்கே 2 பேரோட அமைப்புலையும் குருவின் தொடர்பு வந்துச்சுன்னா மருத்துவத்தில் ரேடியோலஜி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கு இது நல்ல சப்போர்ட் பண்ணும். அடுத்து புதனுடன் குரு, இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. ஏன்னா குரு இயற்கை சுபர், மிகவும் நல்லவர். புதன் பாவர தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்கள் 2 பேருமே இணைந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 2 பேருமே லக்னத்தில் திக்பலம் பெறுவாங்க. அப்போ ஒரு நல்லவன் கூட ஒரு நல்லவன் இணைந்திருக்கான் அப்படின்ற அமைப்பில் இசை, பாட்டு, நடனம், சோதிட சாஸ்திரம், வேத சாஸ்திரங்கள், கணிதம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ஜாதகரை அந்த சமஸ்கிருதம், அந்த கோயில்களில் மந்திர உச்சாரணம், மந்திரங்களை உச்சரிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் ஜாதகருக்கு கொடுத்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில், ஃபினான்ஸ் இந்த மாதிரி அமைப்பில் நல்ல எழுத்து, கல்லூரி ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறது, மேடை பேச்சாளர்கள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜாதகர்களுக்கு நல்ல அமைப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த கிரகச்சேர்க்கைக்கு எந்த பாவகத்தில் இருந்தாலும் இது அந்த புதனோட வீட்லேயோ இல்லை குருவோட வீட்டில் இருந்தாலும் இது கேந்திராதிபத்திய தோஷங்களை கொடுக்கறது இல்லை அப்படின்னு என்னுடைய குருமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னோடய அனுபவத்துலேயும் அது வர்றது கிடையாது. இது யாரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தாய்மாமனை. புதன் குருவோடனும் அதிக சுபத்துவம் ஆயிடுவார். அப்போ இந்த அமைப்பில் இப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க, அவங்களுக்கு 3 தாய்மாமன் 4 தாய்மாமன் இல்லை ஒரு ஆள் 2 ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறக்கிறதில்ல. அப்படி குடும்ப வாழ்க்கை சிறந்ததுன்னா தொழில் நல்ல அமைப்பில் இருக்கிறதில்ல. தொழில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் குழந்தைகள் இருக்கிறதில்ல. அது ஒரு சபிச்சது மாதிரியே ஒரு அமைப்பை கொடுத்து அந்த தாய்மாமனை விட்டு இந்த ஜாதகர் ஒரு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும். அதே மாதிரி அப்பாவுடன் உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அத்தை வழி உறவுகளையும் இது சிறப்பான அமைப்பை கொடுப்பது இல்லை. அதாவது பெருசான இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்க பெருசாக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு அப்படியே அவங்க வழியில் ஒதுங்கி போயிடுவாங்களே தவிர இது பெருசாலாம் சண்டை போடாது. ஏன்னா 2மே சுபகிரகம்ன்ற அமைப்பில் இது கத்தி எடுத்துகிட்டு வேலை எடுத்துகிட்டு மல்லு கட்டி உருள்றதோ இல்லை தகாத வார்த்தைகள் பேசுகிறதோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கிரகச்சேர்க்கை கொடுக்காது. அடுத்து புதன் சுக்கிரன் 2 பேரும் நட்பு கிரகங்கள். இந்த 2 நட்பு கிரகங்கள் இணைந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பட்டாம்பூச்சி அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். பாட்டு, இசை, நடனம் இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தையிலேயே ஒரு பையனோ குழந்தையோ பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கும்போது இந்த கிரகச்சேர்க்கைகள் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் பாட்டு, இசை, கவிதை இந்த மாதிரி அமைப்பில் அவங்கள இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அதனால் மிகப்பெரிய அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இது பௌர்ணமி சந்திரனோட ஒளிக்கதிர்கள் இவர்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எல்லா விஷயங்களுமே அடுத்தவர்களை கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது தான் இதன் மூலமாக தான் அவர்களுக்கு சிக்கல்களை கொடுக்கும். மற்றபடி பொருளாதார அமைப்புகளுக்கோ கல்வி அமைப்புகளுக்கோ குடும்ப அமைப்புகளுக்கோ அதுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை இந்த புதன் சுக்கிரன் சேர்க்க கொடுக்கும். இதை மதனகோபால யோகம்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு தான். இதில் நெகட்டிவை விட பாசிட்டிவ் தான் அதிகமான அமைப்பு. அதற்கடுத்து புதன் சனி அப்படின்ற அமைப்பு வந்துருச்சுனாலே கூட்டாளின்ற அமைப்பு நமக்கு கூடவே கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் பிரச்சனைகளை கூடுதலாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. புதன் சனி கண்டிப்பாக ஜாதகர் ஏமாற்றுவார், இல்லை ஜாதகர் ஏமாறுவார். இந்த 2ல் ஒன்று கம்பல்சரி நடக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்று ஏமாற்றப்படுவார் இல்லை இவர் ஏமாற்றுவார். ஆனால் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைக்கு இது அற்புதமான பலன்களை செய்யுது. மார்க்கெட்டிங்னா என்ன செய்யணும்? பொய் சொல்லணும் இல்லையா? அப்போ சனி புதன் இணைவு இருக்கக்கூடிய அமைப்புகள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறை அமைப்புகளுக்கு அற்புதமாக பலன் செய்கிறது. ஆனால் கூட்டாளின்ற அமைப்பு மட்டும் எப்போவுமே கூடாது. ஜாயின்ட் பிஸ்னஸ்ஸு பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா
ஒன்று நம்ம தோற்று போயிடுவோம், இல்லைன்னா இன்னொருத்தர தோக்கடிச்சிட்டு வந்துடுவோம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இது லக்னத்தோட தொடர்பு கொண்டுச்சுன்னா நம்ம அடுத்தவர்களை ஏமாற்றுவோம். மற்ற பாவங்கள் இருக்கும்போது அடுத்தவர்களால் நாம் ஏமாற்றப்படுவோம். அடுத்து புதன் ராகு. இந்த புதன் ராகு கிரக சேர்க்கை வந்து அவர் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. கல்வியில் தடையை கொடுத்துரும். எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை கண்டிப்பாக கெடுக்கும். புதன் வந்து தனது காரகம் ஆதிபத்தியம், புதனோட காரகத்துவங்களை இதையும் கொடுக்காது, தான் வீட்டு பலன்களையும் செய்ய முடியாத அமைப்பை கொடுத்துருவார். இது அந்த ரெக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது சைபர் கிரைமில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறிகிறதுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். ரகசியங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த புதன் ராகு சேர்க்கை வந்து நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி மற்ற அமைப்புகளுக்கு புதன் ராகு அவ்வளோ ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. இது தசாபுத்திகள் வந்து ஆரம்பத்திலே வந்துச்சுன்னா ஒரு சிக்கலான கெடுபலன்களை ஜாதகருக்கு கொடுத்து கல்வியில் தடையை கொடுத்து தாய்மாமா வர்க்கத்திலையும் சிக்கலான அமைப்பில் கொடுத்து விடும். அடுத்து கேது புதன். இந்த கேது புதன்ன்றது எவ்வளவு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அது நமக்கு பயன்படாது. நல்லா படிச்சிருப்போம், நல்ல தொழில் சம்மந்தப்பட்ட படிப்போ இல்லை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட படிப்போ நல்லா படிச்சிருப்போம், ஆனால் அது நம்ம சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உதவாது. அடுத்தவர்களுக்கு ஐடியா கொடுத்து, அடுத்தவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி, அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து, அவர்களை முன்னேற்றி அதன் மூலமாக நம்ம ஒரு சம்பளம் மாதிரி தான் வாங்குறதுக்கு வைக்குமே தவிர நம்மளை சுய தொழிலில் ஜெயிக்க விடாது. கல்விக்காரகன் புதன், ஞானக்காரகன் கேத்து. அப்போ இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இருக்கும்போது அறிவு அற்புதமான அமைப்பாக இருக்கும். நல்ல ஞானம் இருக்கும், எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சோம்னா இது அபரிவிதமான பலன்களை செய்யும் அப்படின்ற அமைப்பு கேது புதன் இணைவு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அனைவருக்கும் வணக்கம். குருவடி சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. என் குலதெய்வம் ஐயனும் எம்பெருமான் கருப்பனும் தாய் காளிகாதேவியின் அனுகிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்றைக்கி ஒரு ஜோதிட பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, புதனோட மற்ற கிரகங்கள் இணையும் போது எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றது இது ஒரு பொதுவான அமைப்புலன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் புதன் வலுத்திருந்தார் அப்படின்னு நல்ல அமைப்பில் இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு நல்ல கல்வி ஞானம், பேச்சு திறமை, நகைச்சுவையாக பேசுகிறது, பாடல் கவிதை இது போன்ற அமைப்புகள் எழுதுறது, காலி மனைகளை குறிக்கிறது, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரு, கணிதம் அவர்களுக்கு வந்து அற்புதமான அமைப்பில் இந்த ஜாதகர்களுக்கு வரும். அதில் சில கிரகங்கள் எப்போவுமே ஜாதகத்தில் புதன் தனித்து இருக்கும்போது பெரிய கெடுபலன்களை ஜாதகர்களுக்கு செஞ்சு விடுவது கிடையாது. 75% மேக்சிமம் அவர் தனித்து இருக்கும்போது தனிப்புதன் வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி அது ஒரு நியூட்ரல் கிரகம். நல்லவர்களோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவர்களோட சேர்ந்தால் கெட்டவர். நியூட்ரல்னால் சில அமைப்பில் பச்சோந்தி கிரகம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா தன்னை அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்வது, சாதுரியமாக விஷயங்களை செய்வது, ஞானக்காரகன். பொய் சொல்லி இந்த புரோக்கர் அந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் வந்து புதன் வந்து ஒரு நல்ல எஃபெக்டான கிரகம். அப்போ புதனோட சில கிரகங்கள் இணையும் போது அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்னு பார்க்கலாம். புதன் வந்து சூரியனோடு இணைவது வந்து ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா புதனுக்கு வந்து சூரியன் மிக அதி நட்பு கிரகம் அப்படின்ற அமைப்பிலையும், இந்த கிரக இணைவு மிதுனத்திலோ அல்லது கன்னியிலோ அல்லது சிம்மத்திலோ அமர்ந்திருப்பது வந்து கூடுதல் பலம். இல்லை வேறு லக்கணங்கள் எந்த லக்கணங்களாக இருந்தாலும் லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திற்கு 10ஆம் பாவகத்திலோ இந்த கிரக இணைவு இருப்பது வந்து நல்ல அமைப்பாக இருக்கும். ஏன்னா லக்கணத்தில் வந்து புதன் திக்பலம் பெறுவார், 10ஆம் பாவகத்தில் சூரியன் திக்பலம் பெறுவார். அப்போ திக்பலம் பெற்ற கிரகம் இந்த 2 கிரகங்கள் இணைவு என்பது ஜாதகருக்கும் தகப்பாவளி அமைப்பில் ஒரு நல்ல உறவு முறைகளை கொடுத்து தகப்பனாரை ஒரு நல்ல அமைப்புக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பில் கொடுக்கும். இந்த 2 கிரக இணைவில் புதன் வக்ரமாக இருக்கும்போது கண்டிப்பாக தகப்பன் பிள்ளை அமைப்பில் சிக்கலான அமைப்பில் கொடுத்துரும். சில விஷயங்கள் அப்பா சொல்கிறத கேட்காம பையன் வந்து தன்னோட மைண்டுக்கு வேலை செய்வார். அது வந்து அப்பாவுக்கு ஒரு சங்கடங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும்.
அதே மாதிரி புதன் அஸ்தங்கமும் அடையக்கூடாது. 3 டிகிரிக்கு உள்ள சூரியனை நோக்கி போகிறார் அப்படின்னா அப்பவும் புதன் வந்து அங்கே ஒரு நல்ல அமைப்பில் நல்ல பலன்கள் செய்யக்கூடிய அமைப்பு இல்லை. புதனுக்கு அஸ்தங்க தோஷம் கிடையாது என்று நாம் சொன்னாலும் 3 டிகிரிக்குள்ள சூரியனை நோக்கி போகிறாருன்னா அவர் வந்து பெரிய நல்ல பலன்கள் இந்த கிரக இணைவு கொடுக்காது. அதுவே பின்ன அந்த சூரியனை கடந்து போகிறார் அப்படின்னா அது ஒரு ஒரு விகலையாக இருந்தாலும் சரி அது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ ஒரு இது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிரக இணைவு வந்து மேக்சிமம் புதன் வக்ரம் அல்லது அஸ்தங்கம் அடையாமல் இருந்தார்னா இந்த கிரக இணைவு நல்ல பலன்களையே புதன் செய்வார். அடுத்து புதனோட சந்திரன் இணைவு. இப்போ இதுக்கு இப்போ புதன் சந்திரன் இணைவு அப்படின்னு வந்துட்டோம்னாலே அது வந்து ஒருதலை பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜாதகர் இருக்கார், அவங்க வீட்டில் ஒரு 3 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காங்கன்னு வைங்க. இந்த ஜாதகர் யாருக்கு அந்த புதன் சந்திரன் இணைவு இருக்கோ அந்த ஜாதகருக்கு இவர் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பார், அவருக்கே எல்லா நன்மைகளும் செய்வார். அதே மாதிரி இந்த தாய் பிள்ளைகள் அப்படின்ற அமைப்பில் பார்த்தா ஒரு தாயாருக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கும். அதில் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்க குழந்தைக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பார். ஆனால் சில குடும்பங்களை நான் பார்ப்பேன், இந்த குடும்பத்துக்காக நான் தான் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு எல்லா லாப நஷ்டமும் நான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சும்மா இருக்கிற ஊர் சுற்றி தர்ற பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இருக்க அவனுக்கு தான் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்ற அமைப்பெல்லாம் இருக்குன்னா அவரோட ஜாதகத்தில் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கும். அப்போ ஒருதலை பட்சம் அப்படின்ற அமைப்பு வந்து விட்டாலே அங்கே வந்து புதன் சந்திரன் இணை வந்துடும். இப்போ லவ் பண்ணும்போது அந்த ஒருதலை பட்சமாக லவ் பண்ணுறது அல்லது 2 பேருமே லவ் பண்ணாலும் அந்த புதன் சந்திரன் சேர்க்கை இருக்கிறவர்கள் காயமடைவது கிடையாது. அந்த சேர்க்கை இல்லாமல் இருக்கிறவங்க வந்து காயத்தை அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்து விடுகிறது. அடுத்து புதன் செவ்வாய் இருக்கிறதுலே வந்து சேரக்கூடாத கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா புதன் வந்து செவ்வாயோட தான். இது தாய் தந்தையர்களை அசிங்கப்படுத்துவதையும் மன உளைச்சலுக்கு ஆளாகுவது ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இந்த புதன் செவ்வாய் இருக்கிறவங்க எல்லாருமே காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிக்கிற வயசுலையோ அல்ல படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிற அமைப்புலையோ இந்த காதலிக்கிறத வந்து அவங்க வந்து ஒரு புரட்சியாக நினைப்பாங்க. அதை விட ஒன்றுக்கு மேற்பட்ட காதல். நீங்கள் தாய் தகப்பன் போய் கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இவங்க அவங்களுக்கே தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த செவ்வாய் புதன் கிரக சேர்க்கை இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவம் சார்ந்த படிப்புகள். இப்போ இங்கே 2 பேரோட அமைப்புலையும் குருவின் தொடர்பு வந்துச்சுன்னா மருத்துவத்தில் ரேடியோலஜி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்கு இது நல்ல சப்போர்ட் பண்ணும். அடுத்து புதனுடன் குரு, இது வந்து ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. ஏன்னா குரு இயற்கை சுபர், மிகவும் நல்லவர். புதன் வந்து பாபர் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இவர்கள் 2 பேருமே இணைந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. 2 பேருமே லக்னத்தில் திக்பலம் பெறுவாங்க. அப்போ ஒரு நல்லவன் கூட ஒரு நல்லவன் இணைந்திருக்கான் அப்படின்ற அமைப்பில் இசை, பாட்டு, நடனம், சோதிட சாஸ்திரம், வேத சாஸ்திரங்கள், கணிதம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாம் ஜாதகரை அந்த சமஸ்கிருதம், அந்த கோயில்களில் மந்திர உச்சாரணம் மந்திரங்களை உச்சரிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் ஜாதகருக்கு கொடுத்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில், ஃபினான்ஸ் இந்த மாதிரி அமைப்பில் நல்ல எழுத்து, கல்லூரி ப்ரொஃபஸர் டீச் பண்ணுறது, மேடை பேச்சாளர்கள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜாதகர்களுக்கு நல்ல அமைப்பாக கொடுக்கும். ஆனால் இந்த கிரகச்சேர்க்கைக்கு வந்து எந்த பாவகத்தில் இருந்தாலும் இது அந்த புதனோட வீட்லேயோ இல்லை குருவோட வீட்டில் இருந்தாலும் இது கேந்திர ஆதிபத்திய தோஷங்களை கொடுக்கறது இல்லை அப்படின்னு என்னுடைய குருமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னோடய அனுபவத்துலேயும் அது வர்றது கிடையாது. இது யாரை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா தாய் மாமனை. புதன் வந்து குருவோட இணைவும் அதிக சுபத்துவம் ஆயிடுவார். அப்போ இந்த அமைப்பில் இப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இருக்காங்க, அவங்களுக்கு 3 தாய்மாமன் 4 தாய்மாமன் இல்லை ஒரு ஆள் 2 ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறக்கிறதில்ல. அப்படி குடும்ப வாழ்க்கை சிறந்ததுன்னா தொழில் நல்ல அமைப்பில் இருக்கிறதில்ல, தொழில் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் குழந்தைகள் இருக்கிறதில்ல. அது வந்து ஒரு சபிச்சது மாதிரியே ஒரு அமைப்பை கொடுத்து அந்த தாய்மாமனை விட்டு இந்த ஜாதகர் வந்து ஒரு ஒதுங்கி போகிறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துடும். அதே மாதிரி அப்பாவுடன் உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அத்தை வழி உறவுகளையும் இது சிறப்பான அமைப்பை கொடுப்பது இல்லை. அதாவது பெருசான இந்த கிரகச்சேர்க்கை இருக்கவங்க பெருசாக சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. அது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு காயங்கள் ஏற்பட்டு அப்படியே
அவங்க வழியில் ஒதுங்கி போயிடுவாங்களே தவிர இது பெருசாலாம் சண்டை போடாது. ஏன்னா ரெண்டுமே சுபகிரகம்ன்ற அமைப்பில் இது கத்தி எடுத்துகிட்டு வேலை எடுத்துகிட்டு மல்லு கட்டி உருள்றதோ இல்லை தகாத வார்த்தைகள் பேசுகிறதோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த கிரக சேர்க்கை கொடுக்காது. அடுத்து புதன் சுக்கிரன் 2 பேரும் நட்பு கிரகங்கள். இந்த 2 நட்பு கிரகங்கள் வந்து இணைந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. இவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் பட்டாம்பூச்சி அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். பாட்டு, இசை, நடனம் இதெல்லாம் ஒரு சின்ன குழந்தையிலேயே ஒரு பையனோ குழந்தைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கும்போது இந்த கிரக சேர்க்கைகள் இருக்குது அப்படின்னா அவங்களெல்லாம் பாட்டு, இசை, கவிதை இந்த மாதிரி அமைப்பில் வந்து அவங்கள இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து அதனால் மிகப்பெரிய அமைப்புக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும். இது பௌர்ணமி சந்திரனோட ஒளிக்கதிர்கள் இவர்களுக்கு கிடைக்குது அப்படின்னா மனசில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், அவங்களோட பேச்சு, நடவடிக்கை எல்லா விஷயங்களுமே அடுத்தவர்களை கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ இந்த கவரக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது தான் இதன் மூலமாக தான் அவர்களுக்கு சிக்கல்களை கொடுக்கும். மற்றபடி பொருளாதார அமைப்புகளுக்கோ கல்வி அமைப்புகளுக்கோ குடும்ப அமைப்புகளுக்கோ இதுக்கெல்லாம் அற்புதமான பலன்களை இந்த புதன் சுக்கிரன் சேர்க்க கொடுக்கும். இதை வந்து மதனகோபால யோகம்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். இதில் நெகட்டிவை விட பாசிட்டிவ் தான் அதிகமான அமைப்பு. அதற்கடுத்து புதன் சனி. புதன் சனி அப்படின்ற அமைப்பு வந்துருச்சுனாலே கூட்டாளின்ற அமைப்பு நமக்கு கூடவே கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அதனால் பிரச்சனைகளை கூடுதலாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. புதன் சனி கண்டிப்பாக ஜாதகர் ஏமாற்றுவார், இல்லை ஜாதகர் ஏமாறுவார். இந்த 2ல் ஒன்று கம்பல்சரி நடக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, ஒன்று ஏமாற்றப்படுவார் இல்லை இவர் ஏமாற்றுவார். ஆனால் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைக்கு இந்த இது அற்புதமான பலன்களை செய்யுது. மார்க்கெட்டிங்னா என்ன செய்யணும்? பொய் சொல்லணும் இல்லையா? அப்போ சனி புதன் இணைவு இருக்கக்கூடிய அமைப்புகள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறை அமைப்புகளுக்கு அற்புதமாக பலன் செய்கிறது. ஆனால் கூட்டாளின்ற அமைப்பு மட்டும் எப்போவுமே கூடாது. ஜாயின்ட் பிஸ்னஸ்ஸு பண்ணவே கூடாது. அப்படி பண்ணுனா ஒன்று நம்ம தோற்று போயிடுவோம், இல்லைன்னா இன்னொருத்தர தோக்கடிச்சிட்டு வந்துடுவோம். இது 2ல் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். இது லக்னத்தோடு தொடர்பு இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தவர்களை ஏமாற்றுவோம். மற்ற பாவங்கள் இருக்கும்போது அடுத்தவர்களாக நாம் ஏமாற்றப்படுவோம். அடுத்து புதன் ராகு. இந்த புதன் ராகு கிரக சேர்க்கை வந்து அவர் ஒரு நல்ல அமைப்பு இல்லை. கல்வியில் தடையை கொடுத்துரும். எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தை கண்டிப்பாக கெடுக்கும். புதன் வந்து தனது காரகம் ஆதிபத்தியம், புதனோட காரகத்துவங்களை இதையும் கொடுக்காது, தான் வீட்டு பலன்களையும் செய்ய முடியாத அமைப்பை கொடுத்துருவார். இது அந்த ரெக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது சைபர் கிரைமில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வேலைகளுக்கு வந்து துப்பறிவாளன் அப்படின்னு சொல்லுவாங்க. துப்பறிகிறதுக்கு இது ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கும். ரகசியங்களை வந்து வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த புதன் ராகு சேர்க்கை வந்து நல்ல பலனை கொடுக்கும். மற்றபடி மற்ற அமைப்புகளுக்கு புதன் ராகு அவ்வளோ ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. இது தசாபுத்திகள் வந்து ஆரம்பத்திலே வந்துச்சுன்னா ஒரு சிக்கலான கெடுபலன்களை ஜாதகருக்கு கொடுத்து கல்வியில் தடையை கொடுத்து தாய்மாமா வர்க்கத்திலையும் சிக்கலான அமைப்பில் கொடுத்து விடும். அடுத்து கேது புதன். இந்த கேது புதன்ன்றது எவ்வளவு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அது நமக்கு பயன்படாது. நல்லா படிச்சிருப்போம், நல்ல தொழில் சம்மந்தப்பட்ட படிப்போ இல்லை வாகனங்கள் சம்மந்தப்பட்ட படிப்போ நல்லா படிச்சிருப்போம். ஆனால் அது நம்ம சொந்த தொழில் பண்ணுறதுக்கு உதவாது. அடுத்தவர்களுக்கு ஐடியா கொடுத்து அடுத்தவர்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை முன்னேற்றி அதன் மூலமாக நம்ம ஒரு சம்பளம் மாதிரி தான் வாங்குறதுக்கு வைக்குமே தவிர நம்மளை சுய தொழிலில் ஜெயிக்க விடாது. கல்விக்காரகன் புதன், ஞானக்காரகன் கேத்து. அப்போ இந்த 2 கிரக சேர்க்கை இருக்கும்போது அறிவு அற்புதமான அமைப்பாக இருக்கும். நல்ல ஞானம் இருக்கும். எதை பேசணும் எதை பேசக்கூடாது, இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி அமைப்பில் செஞ்சோம்னா இது அபரிவிதமான பலன்களை செய்யும் அப்படின்ற அமைப்பு கேது புதன் இணைவு இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.